ஒரு சிலர் கவுன்சிலிங் செஷன் எடுத்து என்கிட்ட கேட்பாங்க. எனக்கு உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், அதனால் ஆன்மீகத்தில் ஈடுபடணும், ஸ்டார்ட் பண்ணணும், என்னுடைய ஆன்மீக பாதையில் நான் துவங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, பெரிய ஆசை இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எடுத்த உடனே நான் பெருசாக தியானம்லாம் பண்ணணும்னு நினச்சேன்னா எனக்கு வருமானே தெரியல. அதனால் நான் இன்னும் உங்கள் கிளாஸ் எதுவும் பண்ணலை. ஆனால் தியானம் பண்ணணும் ஆசையாக இருக்குது, ஆன்மீகத்தில் ஈடுபடணும்னு ஆசையாக இருக்குது, அதில் நல்லா வளரணும்னு ஆசை இருக்குது, ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போகணுன்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய ஆசை. இப்போ நம்மால் முடியுமா, தியானம் என்ற நிலையை நம்மால் அடைய முடியுமான்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். நம்ம ஆல்ஃபா மைண்ட் பவரில் அந்த பிரச்சனை இல்லை. அந்த கிளாஸ் அட்டன் பண்ணால் கண்டிப்பாக ஒரே நாள் அந்த ஒரே செஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ அழகாக தியானம் உங்களுக்கு வருதுங்கிறது. பட் அதெல்லாம் இல்லாமல் ஒரு பிகினர் என்ன பண்ணலாங்கிறது நான் சொல்கிறேன். உங்களுக்கும் மைண்டை ரிலாக்ஸ் பண்ண முடியும், தியான நிலைக்கு போக முடியுங்கிற நம்பிக்கை வரத்துக்காக நீங்கள் உட்காந்து காலை நேரம் பெஸ்ட்டு. அதிகாலை நேரம் எழுந்த உடனே முகங்கழுவி பல் தேய்ச்சிட்டு அது போதும், குளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு உட்காந்துக்குங்க, சௌரியமாக உட்காந்துங்க. சாஞ்சு உட்காரணுன்னா உட்காரலாம், ஸ்ட்ரைட்டாக உட்காரணுன்னா உட்காரலாம். அப்படி காலையில் முடியலன்னா கூட உங்களுக்கு எப்போ கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் டைம் கிடைக்குதோ அப்போ உட்காந்து நல்ல மூச்சு எடுத்து விடுங்க. டீப் ப்ரீதிங் அதுதான் ரொம்ப முக்கியம். தியானத்துக்கு நம்ம ஈஸியாக போகிறதுக்கு ஒரு சிறந்த வழி, சிறப்பான, அதே சமயம் ரொம்ப எளிமையான, ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயம். அந்த பிரெத்தை எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா சில தாட்ஸ் உங்களுக்கு வரும். எப்போவுமே நம்ம கண்ணை மூடிட்டு தியானம்னு உட்கார்ந்த உடனே நமக்கு எது மிகப்பெரிய பிரச்சனையோ அது மேலே வந்துடும், நம்மளை சிந்திக்க வைக்கும், அதை யோசிக்க வைக்கும். நான் என்னை பற்றி என்ன பண்ண போகிறேன், இந்த பிரச்சனை என்ன பண்ண போகிறேன்னு கேட்கும். அது மனதின் தன்மை தான். அதோடு நம்ம ரொம்ப போட்டி போடக்கூடாது, சண்டை போடக்கூடாது, நீ வராதேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் என்னென்னா ஓகே நான் சிந்திக்கிறேன், பண்ணுறேன் அப்படின்னு அதை லைட்டாக அப்படியே எடுத்துகிட்டு ஓகேன்னு வாட்ச் பண்ணிங்கன்னா அது உங்களை தொந்தரவு பண்ணாது, எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ப்ரீதிங்கை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்தந்த பிரச்சனை மனசில் வரும்போதே கூட அந்த மைண்டு கொஞ்சம் அமைதியாக ரிலாக்ஸாக ப்ரீதிங் பண்ண உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும். அப்போ அந்தந்த இஷ்யூஸ், அந்த பிரச்சனைகள் ஞாபகம் வரும்போதே டக்குன்னு மைண்டில் சொல்யூஷன்ஸ் வரும், தீர்வுகள் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம கிளாஸஸ் அட்டன் பண்ணி கைடட் மெடிடேஷன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கைடட் மெடிடேஷனுங்கிறது ஒரு ஆடியோ கொடுப்போம், எல்லா கிளாஸ்லேயும் அது உண்டு. அதை போட்டு நீங்கள் உட்காந்து கண்ணை மூடிட்டு கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நல்ல தியான நிலைக்கு போயிடுவீங்க. ஸோ வழிமுறைகள் ரொம்ப இருக்குது, நிறைய இருக்குது. ஈஸியாக பண்ணக்கூடிய வழிமுறை நம்ம ஆல்ஃபா மைண்ட் பவர் தியானங்கள் செஞ்சு பாருங்கள். தியானம்ங்கிறது சிறப்பான வழி, ஆன்மீகத்தில் ஈடுபடுறதுக்கு, துவங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.